சார் வணக்கம் சார். தமிழ்நாட்டில் எடப்பாடி பழனிசாமியினுடைய தேர்தல் பிரச்சாரம் அப்படின்னு சார் இருக்கு. அவர் எப்படியோ கூட்டத்தை சேர்த்துறாரு, அந்த வகையில் அவருக்கு பாராட்டுகள். அதனால அதே சமயத்தில் அவர் கொஞ்சம் ஜாக்கிரதையா அவர் பேசிக்கிட்டு இருக்கும்போது ஜனங்க எந்திரிச்சு போகிறதையும் படம் முடிச்சு போட்டுறாரு. அதை கொஞ்சம் அவாய்ட் பண்ணுப்பார். பேசிக்கிட்டே இருக்காரு, அப்படியே எந்திரிச்சு அப்படியே ஃபுல்லாக ரொம்ப இருக்குது ஆரம்பிக்கும் போது. ஒரு பேச ஆரம்பிச்சோன்னா அப்படியே மைதானம் அப்படியே காலி ஆகிட்டே இருக்குது. அதை கொஞ்சம் மீடியாக்கள்கிட்ட கொஞ்சம் சொல்லி அதெல்லாம் காட்டாதீங்க அப்படின்னு சொல்லி கேட்டுக்கிட்டாங்க. ஆனால் என்னை பொறுத்தவரைக்கும் திமுக இல்லை என்றால் அதிமுக. எம்ஜிஆருக்கு ஜெயலலிதாவுக்கு இருந்த வரவேற்பு இப்போ எடப்பாடி பழனிசாமிக்கு இருக்குன்னு நினைக்கிறீங்க? நீங்க எம்ஜிஆரையும் ஜெயலலிதாவும் கேவலமா நினைச்சீங்கன்னா எனக்கு ஆட்சேபம் இல்லை. இப்படி கேவலப்படுத்தாதீங்க. அவர் மூன்றாம் தலைமுறைக்கான அவ்வளவுதான் நான் சொல்ல முடியும். எம்ஜிஆரையும் ஜெயலலிதாவும் கேவலப்படுத்துன்னு முடிவெடுத்தா நீங்க கேவலப்படுத்துங்க. இப்படி கேவலப்படுத்தா இவ்வளவு அச்சிக்கப்படுத்தாங்க. தயவு செய்து வேண்டாம். 1000 இருந்தாலும் நாங்க அவங்களோட இருந்தோம். மனசு கேட்கணும். தயவு செய்து சொல்லுங்க. இல்ல அவர் ஒரு எதிர்கட்சி தலைவராகவே நீங்க பாக்கலையா? எதிர்கட்சி தலைவர் எது அதை பத்தி வேற அது மாதிரி சொல்லிட்டு போங்க. அதுக்காக எம்ஜிஆர் ஜெயலலிதா பேசாரு. நல்லா எடப்பாடி பழனிசாமி தேர்தல் பிரச்சாரத்துல பெரிய அளவுக்கு பாஜகவே திட்டமிடுறாரு, திமுக மட்டுமே திட்டிட்டு இருக்காங்க. முதலாளி போய் எப்படி எடுத்துக்குவாரு? இதெல்லாம் ரொம்ப இருக்குது. உங்க பேச்சு கட்டுக்கிட்டு திட்டிவிட்டாக்கா நாளைக்கு ரைடு வந்ததுன்னா நீங்க பதில் சொல்லுவீங்களா? எல்லாத்தையும் எடுத்துட்டு போயிட்டாங்கன்னா நீங்க பதில் சொல்லுவீங்களா? கணக்கை ஃப்ரீஸ் பண்ணிட்டாங்கன்னா என்ன பண்ணுவீங்க? உங்க பேச்சுக்காக அவர் வந்து எதிர்த்து பேசுவாரா? ஏதோ தொண்டர்களுக்கு மத்தியில் நாங்களாம் எதுக்குற மாதிரி எதுக்குறோம், கண்டுக்காதீங்கன்னு சொல்லிட்டு போயிட்டு இருக்காரு. அதுக்காக அவரை சீரியஸாக வந்து எதிர்த்து பேசுனீங்கன்னா என்னங்க அர்த்தம்? எவ்வளோ கஷ்டப்பட்டு அந்த பதவியில் உக்காந்து சொத்து சுகமெல்லாம் அனுபவிச்சுட்டு இருக்காரு. இந்த ஒரு ஒரு எம்எல்ஏ ஒரு எம்பி போஸ்ட்டுக்காக அதை வந்து பேசி காலியாக்குறதா? ஏன்னா அவர் புச்சாலிங்க. அது உங்கள் மாதிரி ஆளுங்களாம் நீங்களும் என்னையா அப்படி இப்படின்னு ஆட்டம் காட்டி மாட்டி விட பார்க்குறீங்க. அவர் எவ்வளோ சாமர்த்தியசாலி. உங்களை போல எவ்வளோ பேரை பார்த்துருப்பாரு. சசிகலாவே ஒரு கை பார்த்தவராச்சே. இதெல்லாம் ஒரு பெரிய விஷயமா இருக்கு. அதனால உங்க பாஜக பலிக்காத அவர்கிட்ட ஒரு வார்த்தை கூட பாஜக எடுத்து பேச மாட்டேன். அதெல்லாம் ஒரு கூட்டணி முடிச்சிட்டாரு சார். கூட்டணி அதே சும்மா உங்ககிட்ட சொல்லுவாரு, நீங்க அதை பத்தி விளம்பரம் கொடுத்து இது பண்ணிட்டு போகணும். அவ்வளோதான். உங்களுக்காக கூட்டணியை முடிச்சதான் சொன்னார். அவன் நாங்க ஒன்னா தான் இருக்கிறோம். அதெல்லாம் அப்புறம் நீங்களே தானே கேட்குறீங்க, அவன் ஏன் எடுத்து பேச மாட்டேங்கிறான்? கூட்டணி முடிஞ்சிருந்தா ஏன் எடுத்து பேச மாட்டேங்கிறான்? அவ்வளோ. திமுக தான் முதல் எதிரின்னு நினைக்கிறாரு அவரு. வேற என்ன சொல்ல முடியும்? பாஜகவை சொல்ல முடியாது. அவருடைய கணக்கு இப்படியா இருக்கலாம். நம்ம எப்படியும் நம்மளால ஆட்சிக்கு வர முடியாது, எப்படியும் மேல ஒரு ஆட்சி தான் வரும். இது இல்லைன்னா அது வரும். யார் வராங்களோ அவங்க நம்ம எதிர்ப்போம் அப்படின்னு. யார் வந்தாலும் அவங்க கிட்ட சேர்ந்துக்குவாங்கிறதா தன்னை காப்பாத்திக்கு வரும். நீங்க பாஜக கூட்டணியில இருக்கிற ஆளுங்கள்லாம் பாருங்க, தன்னுடைய சொத்து சுகத்தை காப்பாத்திக்கிறதுக்கு போய் சேர்ந்தவங்க தான் அதுல கூட்டணியில இருக்காங்க. வேற யார் இருக்கிறாங்க? அவங்களுக்கு பொதுமக்களுக்கு என்ன சம்பந்தம்? அவங்க கூட்டணியில இருக்கவங்களுக்கும் பொதுமக்களுக்கு என்ன சம்பந்தம்? பாமக இருக்குது. வழக்கப்படி நம்ம எதிர்பார்த்தது தான். தேர்தல் முடிவு அந்த தேர்தல் தேதி அறிவிக்கிற வரையிலும் பாமகவும் தேமுதிகவும் எங்க போகணும் யாருக்குமே தெரியாது. நமக்கு எதுல லாபம் இருக்குதோ அது அந்த லாபம் பேரம் பண்ணிடுறவர்களும் அவங்க சேர மாட்டாங்க. அதே தான் ஆச்சு. முந்தின நாள் சாயந்தரம் அதிமுக கூட பேசிக்கிட்டு இருக்காரு. மறுநாள் காலையில் பாஜகவோட சேர்ந்துட்டாங்க. அதான் ராமதாஸ். அதே தான் தேமுதிக அவங்கள பாஜக சட்டம் பண்ணாம விட்டுருச்சு. போ அப்படின்ட்டாங்க. நம்ம வேற வழி இல்லாம போய் அதிமுக கூட போய் சேர்ந்துருச்சு. அவங்களுக்கு வேண்டியது வஜனகாருக்கு ஒரு சீட்டு, பாவாகாருக்கு ஒரு சீட்டு, பிட்டலுக்கு ஒரு சீட்டு, 3 சீட்டு. வஜனாக்கா அண்ணி பிரேமலதா, பாவானாக்கா சுதீஷ் மச்சான், பிட்டலுனாக்கா பையன் விஜயகாந்த் மகன். 3 பேருக்கு 3 சீட்டு கொடுத்தாங்க. அவங்களுக்கு ஓகே, எந்த கட்சியா இருந்தாலும் ஓகே. மோடி பயங்கரமா விஜயகாந்த் எல்லாம் புகழ்ந்துகிட்டு இருந்தாரு. ஆனா அங்க அவரு ஆரம்பத்துல விஜயகாந்தனுடைய இதை நீங்கெல்லாம் சேர்த்து கொடுத்தீங்களோ ஒரு பப்ளிசிட்டி. விஜயகாந்துக்கு சந்திரன் மண்டலத்துல இருந்தாலும் ஜனங்க வந்தாங்கன்னு காட்ட ஆரம்பிச்சிங்க. அதை பார்த்து என்னவோ ஒருவேளை விஜயகாந்துக்கு நல்ல சான்ஸ் இருக்க போட்டிருக்கு, அதனால எதுக்கும் இருக்கட்டும் சொல்லி சும்மா ஒரு துண்டு போட்டு வச்சுக்கிட்டாரு. விஜயகாந்த் என்னுடைய நண்பர் தான் அப்படின்னாரு. அப்புறம் தான் தெரிஞ்சு துண்டு எடுத்துட்டு போயிட்டாரு. இது ஒன்றும் இல்லை போட்டுன்னு போயிட்டாரு. அவ்வளவுதான். மோடியை பொறுத்தவரை அவர் ஆட்சியில இருக்கிறதுக்கு என்னென்ன உண்டோ அத்தனையும் செய்வாரு. ஏங்க அவர் குஜராத்தி. எங்கேயாவது ஒரு தடவை ஒரு குஜராத்தியில பேச்சு கேட்டிருக்கீங்களா? ஹிந்தியில தான் பேசுவாரு. ஏன்னா குஜராத்தியில பேசினா பதவி கிடைக்காது, ஹிந்தியில பேசினா தான் பதவி கிடைக்காது. அதனால தாய்மொழியை தூக்கி எறிஞ்சவர். பொண்டாட்டி இருந்தால் நீங்கள் எலெக்ஷனில் நிற்க முடியாது, உங்கள் கட்சி அனுமதிக்காதுங்கிறத பொண்டாட்டியை தூக்கி எறிஞ்சவர். அப்படிப்பட்ட ஆள் பதவிக்காக எதை வேணாலும் தியாகம் செய்வார். அப்படிப்பட்ட ஆள். ஜெயகாந்தை புகழ்ந்து பேசுறது யாரால ஆதாயம் இருக்குதோ அவங்க கிட்ட இது பண்ணுவாங்க. திமுகவால் ஆதாயம் இருக்குது, திமுக போய் சேர மாட்டேங்குது. சேர்ந்துன்னா சேர்த்திக்குவார். என்கிட்ட ஆதாயம் இருக்குது
என் வீட்டுக்கு வந்து அந்த பார்த்துட்டு போகணும். அவ்வளோதான். உங்க வீட்டுக்கு கூட வருவாரு. ஆமாங்க, அதை பற்றி ஒரு ஓட்டு கிடைக்குது. நான் ஓட்டு கதை விட்டு என்னுடைய பதிவுகள் வந்து 10 லட்சம் பேர் பார்க்குறாரு, நான் ஏதோ ஒரு கதை விட்டேன்னு வச்சுங்க, நாளைக்கு என் வீட்டுக்கு வந்து என்ன நினைப்பார்? சொல்ல முடியாது. அவர் வேண்டியது ஓட்டுகள் ஜெயிக்கிறதுக்கு இவங்கெல்லாம் காரணமா இருந்தாங்கன்னு கணக்கு காட்டுறதுக்கு. காந்தராஜ் சப்போர்ட் பண்ணா அதுல ஒரு 10 லட்சம் ஓட்டு வந்தது கணக்கு காட்டுறதுக்கு. அதெல்லாம் வச்சு அப்புறம் வர தேர்தல் ஆணையத்துக்கு சொன்னாங்க. அவர் தேர்தல் ஆணையம் இதெல்லாம் கணக்கு போட்டு இவ்வளவு ஓட்டு வந்துருச்சு. ஜெகத் காஸ்பர் சொல்லியிருக்காருங்க அருமையா, 3 நாளைக்கு முன்னாடி பார்த்த ஒரு டிவி. அரசியல் சார்பு இல்லாத பொதுமக்கள் வந்து எவ்வளவு பேர் பாஜகவுக்கு எதிர்ப்பா இருக்கிறாங்கிறத அப்படியே சொல்லிக்கிட்டு வந்து கட்சி சார்பு இல்லாத பொதுமக்கள்கிட்டயே 44% வந்து பாஜகவுக்கு எதிராக இருக்குதுன்னு சொன்னார். அது போக கட்சி சார்பில் சேர்ந்த பாஜகவை எதிர்க்கிற கட்சி சார்பை சேர்த்தீங்கன்னா 60% வந்து பாஜகவுக்கு எதிராக தான் இருக்குது. அதையும் தாண்டி அவர் வெற்றி பெற்றார்கள் சொன்னாங்கன்னா எலெக்ஷன் கமிஷன் தான் பதில் சொல்லணும் அப்படின்ட்டு டிவியில் சொன்னார். கேட்டேன், துல்லியமா கணக்கு பிடிச்சி விடுறாரு. அதே தான் இருக்குது. நீங்க பாத்தீங்கன்னா கிழக்கு மாநிலங்கள் எண்ணிக்கல, அங்க ஒரு 100 சீட்டு போச்சு. தெற்கு மாநிலங்கள்லாம் சேர்த்தீங்கன்னா ஒரு 200 சீட்டுக்கு மேல போயிடுச்சு. 300 சீட்டுக்கு மேல ஏற்கனவே போயிடுச்சு. 500 சீட்டுல 300 சீட்டு ஏற்கனவே போயிடுச்சு. 200 சீட்டு அப்படி ஜெயிக்கணும். வடக்குல இருக்கிறது ஜெயிச்சிருவாரா? எப்படி வர்றேன்னு சொன்னார். 400 சீட்டு எப்படி ஜெயிக்கிறேன்னு சொன்னார். 300 சீட்டு ஏற்கனவே இங்க காலி ஆகி போச்சு கணக்கு பிரகாரம். அதுக்கப்புறம் ஜெயிக்கிறாருனாங்க தேர்தல் வாக்கு யந்திரங்களை பயன்படுத்தி தான் அவரால் ஜெயிக்கணும். சிம்பிளா அரித்மெட்டிக். அதிமுக தொண்டர்களின் ஒட்டுமொத்த வாக்குகளும் எடப்பாடி பழனிசாமி போகணும்னு நினைக்கிறீங்களா சார்? யார் இருக்கிறா? மொத்தமே 3600 பேர். 1.5 கோடி தொண்டர்கள். 1.5 கோடி தொண்டர்கள் தான். இல்ல அவங்க அப்பயும் இல்லையா? 1.5 கோடி தொண்டர்கள் இருக்காங்க, வேற நாட்டுல இருக்காங்க. இந்த நீங்க கிண்டல் பண்றீங்கன்னு தெரியுது. உண்மையாவே அந்த காலத்துல 1.5 கோடி தொண்டர்கள் இருந்தாங்க. போன எலெக்ஷன்ல அவங்க எல்லாம் ஏங்க ஓட்டு போடல? ஈரோடு எலெக்ஷன்ல அவங்க எல்லாம் எங்க போனாங்க? போன எலெக்ஷன்ல எங்க போனாங்க? 8 தேர்தல் நடந்தது. இந்த பழனிசாமி எதிர்கட்சியாகி ஒரு இடத்துல ஜெயிக்கல. ஜெயலலிதா மறந்தப்ப ஜெயிச்சாங்கல்ல, அப்ப தொண்டர்கள்லாம் இருந்தாங்க. நான் மறுபடியும் சொல்றேன், ஜெயலலிதாவே எம்ஜிஆர் இதுல சேர்த்தாங்க. அதுக்கு சம்மந்தம். அவர்கள் வேற இவங்க வேற. எடப்பாடி பழனிசாமி தொண்டர்கள் ஆதரவை பெற்றுதான் சார். தொண்டர்கள் அந்த 3600 பேர். சார், ஒருவேளை இந்த தேர்தலிலும் பெரிய தோல்வியை சந்திக்க நேர்ந்தால் எடப்பாடி பழனிசாமியினுடைய தலைமை பதவிக்கு எதுவும் ஆபத்து வருமா? அப்படி ஒண்ணும் வராது. ஏன்னா எம்ஜிஆர் இன்னும் நினைச்சுக்கிட்டு இருக்கவங்க இருக்காங்க, ஜெயலலிதாவை நினைச்சுக்கிட்டு இருக்கவங்க இன்னும் இருக்கிறாங்க. அவங்களுடைய வாரிசுகளும் அதை கொஞ்சம் வரலாம். 2வது, என்னதான் சொன்னாலும் 1300 ஆண்டுகளாக வந்து அந்த திராவிட சித்தாந்தம் இங்க நின்றுட்டு இருக்குது. அதை விட்டு மக்கள் போக மாட்டாங்க. இப்ப நான் வந்து ஒரு விடுதலை சிறுத்தைகள் நடத்தின ஒரு நிகழ்ச்சியில கூப்பிட்டாங்க, நான் போய் பேசினேன். எனக்கு கிடைச்ச ஒரு வரவேற்பு எப்படி இருந்தது தெரியுங்களா? அசந்து போயிட்டேன். அந்த அளவுக்கு உணர்வு மிக்க கூட்டம் விசிக தலைமையில இருக்கிறாங்க. ஏன்னா அலக்கா தூக்கிட்டு போய் ஒரு மணிக்கு மீட்டிங் முடிச்சு 3 மணி வரையிலும் மாறி 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 அவ்வளவு பெரிய ஆதரவு, அவ்வளவு பெரிய கைத்தட்டு. ஆக இளைஞர்கள் சரியா இருக்காங்க. இளைஞர்கள் அந்த எண்ணத்தோட இருக்கிறாங்க. விசிக திருமாவளவன் போன்ற தலைவர்கள்லாம் இருந்துட்டு தான் இருக்காங்க. ஆனா அவ்வளவு சுலபமா அது எல்லாம் போயிடாது. இன்னைக்கு பாத்தீங்கன்னா திராவிட இயக்கத்துல பாத்தீங்கன்னா உதயநிதி அதிமுக தலைமை எடப்பாடி யாரோ வருவாங்க, யாரோ வந்துருவாங்க. உதயநிதியை வந்து ஸ்டாலின் தூக்கி அடிச்சுட்டு போற அளவுக்கு பேசிக்கிட்டு போறாரு. மத்திய அரசாங்கத்துக்கு அவருடைய கேள்விகள், பல கேள்விகளுக்கு பதில் சொல்ல முடியாம மாட்டிட்டு முடிச்சாங்க. அவரை கைது பண்ணு, தலையை வெட்டி கொண்டு வந்தா 10,000 கொடுக்குறேன்னு சொல்ற அளவுக்கு வடநாட்டுக்காரன் உதயநிதி கண்டு பயந்தாங்க. அந்த அளவுக்கு நம்ம கிட்ட இளைஞர்கள் இருக்காங்க. அதனால நமக்கு ஒன்றும் பயம் இல்லை. என்னை பொறுத்தவரை நான் மகிழ்ச்சியா இருக்கிறேன். என்னுடைய இளைஞர்கள் என்னை விட வேகமாக இருக்கிறார்கள். நான் மகிழ்கிறேன். நான் ஒன்றும் தவறு செய்யலை. நாங்கெல்லாம் திராவிட சித்தாந்தத்தை கடைபிடிச்சிக்கிட்டு இருக்கோம்னு சொன்னா ஒருவேளை இளைய சமுதாயத்துக்கு அதை சரியா கொண்டு போய் சேர்த்துலையோங்கிற ஒரு பயம் இருந்தது. இன்னைக்கு இளைஞர்கள் எழுந்து நிற்கிற வேகத்தை பார்க்கும்போது எனக்கு அந்த தைரியம் வந்துருச்சு. என்னுடைய இளைய சமுதாயம் சரியாகவே இருக்கிறது. திராவிட சித்தாந்தம் அழியவே அழியாதுங்கிறதுக்கு அவங்களோட அவங்க உதாரணம். காலாகாலமா நீங்க என்னைக்கு சமூக நீதி 100% 100 விழுக்காடு நிறைவேறுதோ அன்னைக்கு தான் திராவிட சித்தாந்தம் தேவையில்லாம போகலாம். அதுவரையிலும் திராவிட சித்தாந்தம் இருக்கும். ஒரே ஒரு சனாதனவாதி இருக்கிற வரையிலும் திராவிட சித்தாந்தம் இருக்கும். டிடிவி தினகரன் தேனியில் நிற்கிறாரு, அவருக்கு வெற்றி வாய்ப்பு. அவரு விட்டு ஆட்டுவாரு. அந்த தொகுதி மக்களுக்கு வாழ்த்துக்கள்.
இந்த சமயத்தில் நல்லா பார்த்துக்குங்க, நல்லா செழிப்பாகிக்குங்க, பிடிச்சிருங்க. ஏற்கனவே கொடுத்து வச்ச கூட்டம் லக்கி. நம்ம அந்த தொகுதியை சேர்ந்த வாக்காளர் எல்லாம் போயிட்டு மேலும் ஒரு இன்னும் ஒரு 5-6 வருஷத்துக்கு நம்ம வாழ்க்கை வளமாக போயிடுங்க இந்த தேர்தல். அதாவது தேனி வாக்காளர்கள் அவர் ஜெயிப்பார மாட்டாருங்கிறது வேற, அது ஆனால் மக்களுக்கு நல்லதான். ஆர்கே நகர்ல எல்லாம் ஜெயிச்சிருக்காரு. ஆர்கே நகர்ல அந்த இன்னைக்கு வரணும் அந்த மக்கள் சொல்றாங்க, மோடி கொடுத்தாரோ இல்லை இவர் கொடுத்தாரு இல்லை, இவரை பார்த்தா மோடியை சொன்னார். அந்த அளவுக்கு அவர் டிவி நகரை நிக்கிறாருனாவே ஒரு அந்த தொகுதி மக்களுக்கு ஒரு நல்ல அதிர்ஷ்டம் பண்ணவங்களுக்கு தான் அந்த வாய்ப்பு கிடைக்கும். எல்லாரும் கிடைக்கும். பெரிய வருத்தம். இது தென்சென்னையில ஒரு நின்று இருக்கு, ஏதோ ஒரு பழைய கடன்லாம் நிறைய தீர்த்துலாம் எல்லாம் பண்ணிருக்கலாம் போச்சு. கூட்டணியெல்லாம் முறிச்சிட்டு எடப்பாடி பழனிசாமி தனியா நின்னாரு. ஒருவேளை மீண்டும் பாஜக ஆட்சிக்கு வந்துட்டா எடப்பாடி பழனிசாமிய எப்படி மறுபடியும் சேர்ந்துப்பாரா இல்ல என்ன மாதிரி இருப்பாங்க? அடிமைத்தனத்துல ஒரு வரம்பு வைக்கணுங்க, கொஞ்சமாவது சில நிபந்தனைகளை விதிக்கணும். சொல்றதுக்கு போடுறா தோப்புக்காரனா எண்ணிக்கடி தாயன்னு சொல்லிட்டு தோப்புக்காரனை போடுற ஆளை வந்து எவனும் மதிக்க மாட்டான். பன்னீர்செல்வம் இவ்வளவு ஒரு பதவியில் இல்லைன்னாலும் அவருக்கு ஒரு மரியாதை கொடுத்துக்கிட்டே இருக்காங்க. இவருக்கு அதை கொடுக்கலையே, இவரை செலவு பண்ண வேண்டியிருக்குது இல்லை. காரணம் என்னன்னா ஓவரா காலில் விழுவுறாரு. அதனால நம்ம அடிமை அந்த ஆளுக்கு ஒன்றும் செலவெல்லாம் பண்ணாதே, அவரை ஏதோ பாரு 2 இட்லி கொடு அப்படிங்கிறாரு. இவர் அதனால விடு, அது சோறு இல்லைன்னா கூட நம்மகிட்ட தான் இருப்பாரு, தொண்டு செய்ய அடிமை உனக்கு என்ன அப்படின்ட்டாரு. அதனால பழனிசாமிக்கு கமாண்ட் பண்ற கெப்பாசிட்டியே கிடையாது. அவருக்கு எதிர்காலமும் கிடையாது, நிகழ்காலமும் கிடையாது. போடுறவர்களும் ஓடிட்டு இருக்காரு. சமீபத்துல அண்ணாமலை ஒரு இடத்துல பேசுறாரு, உதயநிதி ஸ்டாலின் அவர்கள் போயிட்டு கலைஞருடைய செல்வாக்கும் இல்லாம ஸ்டாலினுடைய செல்வாக்கும் இல்லாம போயிட்டு ஒரு வாட்ச்மேன் வேலையில சேர்ந்து சொல்லுங்களேன், ஒரு செக்யூரிட்டி வேலையில சேர்ந்து சொல்லுங்களேன், நான் அரசியலை விட்டு போயிடுறேன். அதாவது இவர் பார்த்த வேலையை பார்க்க சொல்றாரு. இவர் போலீஸ் செக்யூரிட்டி வேலை தானே பார்த்துக்கிட்டு இருக்காரு. அவருக்கு என்ன பண்றதுன்னு தெரியல. அரசியல் விட்டு போகணும், எனக்கு ஏதாவது இது மாதிரிலாம் ஏதாவது ஒரு ஏற்பாடு பண்ணி கொடுத்தீங்கன்னா நான் போயிடுறேங்கிறதுக்கு சார்ஜ் எல்லாம் கேட்குறாரு. உதயநிதியை இது பண்ண சொல்லுங்களேன், எனக்கு ஹெல்ப் பண்ண சொல்லுங்களேன்னு கேட்குறாரு. உதயநிதிக்காரனோட இது பண்ணலாம். செக்யூரிட்டி வேலை தான் இப்பவும் பார்க்குறாரு. தமிழ்நாட்டை பாதுகாக்கிற செக்யூரிட்டி வேலை தான் அவர் பார்த்துக்கிட்டு இருக்காரு. இப்போ ஒரு அரசியல் விட்டு போயிடலாமே அண்ணாமலை. பாஜகங்கிற ஒரு பெரிய ஆபத்துல இருந்து காப்பாற்றுறதுக்கான செக்யூரிட்டி வேலை தான் உதயநிதி பார்த்துக்கிட்டு இருக்காரு. செக்யூரிட்டி வேலை தான் பார்த்துக்கிட்டு இருக்காரு. அண்ணாமலை வெளியே போக வேண்டியதானே. அவர் சொன்ன நிபந்தனை அவர் நிறைவேற்றிட்டாரு, போக சொல்லுங்க. அண்ணாமலை அவர்கள் உதயநிதி எல்லாம் எனக்கு ஈக்குவல் இல்லை அப்படின்ற நான் தான் ஏற்கனவே சொன்னேன் இல்லைங்க, எம்ஜிஆரையும் ஜெயலலிதாவையும் நாங்கள் பெருசா நினைக்கிறோம். அவரோட போய் பழனிசாமி சொன்னீங்கன்னா எப்படி? உதயநிதியை கொண்டு போய் இப்போ அண்ணாமலையோட சேர்த்தீங்கன்னா என்னங்க அர்த்தம்? நீ ஒரு ப்ளூ ஃபில்ம் எடுக்கிற ஒரு ஆசாமி, நீ ஒரு நீச்சல் உடையில் இருக்கிற பெண்களுக்கு நீச்சல் கற்றுக் கொடுக்குற ஒரு ஆள், ஒரு எக்ஸ்ட்ரா சினிமா எக்ஸ்ட்ரா, அவர் ஹீரோவா நடிச்சவர், அவர் மந்திரியா இருக்கிறாரு. அவரை போய் இந்த ஒரு அனாமதேய பேர்வழியோட இது பண்ணிக்கின்னா என்னங்க அர்த்தம்? அவர் ஆசைப்படுறாரு, என்னையும் சேர்த்து பேசி பாருங்களேன், எனக்கு கொஞ்சம் அப்படியே உதயநிதியோட நம்மளை சேர்த்து விடுங்க பார்த்துக்கலாம், ரொம்ப கேவலமா இருக்குதுங்க, அட்டண்டரோட கேவலமா இருக்குதுங்க, கொஞ்சம் சேர்த்து விடுங்களான்னு கேட்குறாரு. தனக்கு ஒரு மரியாதை உண்டாக்கிக்கிறதுக்கு பார்க்குறாரு. இன்னைக்கு கூட பார்த்தேன், தமிழ்நாடுங்கிறது தமிழர்லாம் கேவலமானவன்னு கர்நாடகத்தில் பேசுகிற ஒரு வீடியோ பார்த்தேன், போட்டிருந்தார். அப்படிப்பட்ட ஆள் அவர். போகிற இடத்துல பிழைக்கிறதுக்கு என்ன ஒன்று அதை பேசிக்கிட்டு, சாமி அவங்களெல்லாம் திட்டுற எனக்கு கொஞ்சம் போட்டு சாமி அப்படி கேட்குறா சார். என்னத்துக்கு போய் உதயநிதி இன்னைக்கு அமைச்சராக இருக்காருங்க, நீ நான் ஆரம்பிக்கவே இல்லை, நீ ஒரு அனாமதே போயிடுவோம், உனக்கு என்னத்துக்கு ஆசை? ஆசைப்படுறது காந்தராஜ் ஈக்குவலாக சொல்லுங்கன்னா அர்த்தம் இருக்குது, ஒரு ஆட்ரஸ் இல்லாத ஆள். உனக்கு எனக்கு வித்தியாசம் கிடையாது. அதுக்குன்னு உதயநிதி மந்திரியா இருக்கிறவங்க கூட போய் உன்னை கம்பேர் பண்ணிக்கணும்னு ஆசைப்பட்டா என்ன அர்த்தம்? அது சொல்லுவாங்க, சொல்லக்கூடாது, புடவை கொம்பு தேடுங்க ஆசைப்பட்ட கதை தான். சார் நிறைய விஷயங்களை பயிர்ந்து நன்றி சார்.